அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் வந்து டீ டைமுக்கும் நம்ம சாப்பிட்லாம், பர்த்டேக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செய்யறதுக்கு வந்து 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். கிலோ மைதா மாவை இதை மாதிரி ஒரு டம்ளரால் அளந்து போட்டுக்கிறேன். எனக்கு இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் வந்திருக்கு. அடுத்ததாக இதோட நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 25 கிராம் கொக்கோ பவுடர். 1/4 கிலோ மாவுக்கு 25 கிராம் கொக்கோ பவுடர். அதே டம்ளர்லேயே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா மாவையும் கொக்கோ பவுடரையும் நான் ஒன்றா சலிக்க போகிறேன். மாவு கொக்கோ பவுடர்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன லம்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சலிச்சுக்கணும். மாவையும் கொக்கோ பவுடரையும் சலிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். நம்ம வந்து டீஸ்பூனால் எடுக்கும்போது கோபுரம் மாதிரி இல்லாமல் தலையை தட்டிட்டு நம்ம எடுக்கணும். அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ நம்மளுக்கு சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் மேலே வரும். ரொம்ப அதை வந்து தேய்ச்சி விடாமல் இதை மாதிரி சலிச்சு எடுத்துப்போம். அடுத்ததாக 100 கிராம் சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் பட்டர் சேர்த்துப்போம், அன்சால்டட் பட்டர். அதை வந்து ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிப்போம். கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு எல்லோலேருந்து கொஞ்சம் ஒயிட் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன். அதனால சுகர் வந்து 100 கிராம் சேர்க்குறேன். நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 200 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த காம்பினேஷன் செஞ்சால் தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இதோட 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க், சின்ன கேன் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துப்போம். அதையும் இதோட சேர்த்து நம்ம பீட் பண்ண போகிறோம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிப்போம். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோட கலந்துடுவோம். மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் இதோட கலந்துப்போம். ஒரே பேட்சாக போட்டு கலராமல் 3 பேட்சாக போட்டு கலந்துப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலக்க ஈஸியாக இருக்கும். எல்லா மாவையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்துப்போம். கண்டென்ஸ்டு மில்க்கு ஊற்றின டின்னுலேயே ஒரு டின் தண்ணியை முதல்ல சேர்த்துப்போம். இதை மாதிரி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிப்போம், எல்லாம் ஈவனாக கலவடுற மாதிரி. அடுத்ததாக சாக்லேட் கேக்கு காஃபி பவுடர் சேர்க்குறேன். ஒரு பேக்கெட் 2.2 கிராம் இருக்குது. 2 பேக்கெட் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிப்போம். கரைச்ச இந்த டிகாக்ஷனை இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவில் சேர்த்துப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம், ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக இருக்குது. 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். எந்த டின்னை ஏற்கனவே யூஸ் பண்ணி தண்ணி ஊற்றணும் அதே டின்னால் 1/4 டின் தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி பத்தாதனால இன்னொரு 1/4 டின் தண்ணி சேர்க்குறேன். மொத்தமாக நம்ம வந்து 1.5 டின் தண்ணி ஊற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காஃபி டிகாக்ஷனும் சேர்த்துருக்கோம். நல்லா இதை மாதிரி கலர்னதுக்கப்புறம் நம்மளுக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எடுத்து ஊற்றினோம்னா நம்மளுக்கு மடிப்பாக விழணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிட்டு அடுத்தது டின்னில் நல்ல எண்ணெயோ வெண்ணெயோ நல்லா பூசிப்போம். தாராளமாக பூசிக்கலாம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும்.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிடுவோம். மாவு ஊற்றும்போது நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாத்திரத்தை லேசாக இதை மாதிரி தரையில் தட்டிப்போம். அப்போ தான் மாவு எல்லா இடமும் செட்டில் ஆகும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் அடியில் மணல் போட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு, பிளேட்டு போடலைன்னா நம்மளுக்கு பாத்திரம் ஃபேட் ஆகிடும். ஈவனாக வேகும். அப்போ தான் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை உள்ளே வச்சுருவோம். 1 மணி நேரம் வேக விட்டு எடுத்துப்போம் சிம்மில் வச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கணும். நம்ம வச்சுருக்க பாத்திரத்தோட சைஸ் பொறுத்து தான் கேக் வேகும். உயரமான பாத்திரம் வச்சோம்னா லேட்டாகும் வேகிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு 1 மணி நேரம் கழித்து இதை மாதிரி வெந்திருக்கு. ஆனால் அடிக்கடி நம்ம செக் பண்ணால் தான் நம்மளுக்கு கேக் வந்து காந்தாமல் கிடைக்கும். ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு கத்தியில் ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு கேக் வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். கேக்கு நல்லா ஆற விட்டுட்டு லேசாக வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது இதை மாதிரி திருப்பி கொட்டிக்கணும். நிறைய நம்மளுக்கு எண்ணெய் பூசியிருந்தோம்னா வெண்ணெய் பூசியிருந்தோம்னா கேக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் விழுந்துடும். எண்ணெய் நம்ம கம்மியாக பூசியிருந்தோம்னா இல்லை புது பாத்திரமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கேக் வந்து பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும். பாதி கேக்கு தான் நம்மளுக்கு தட்டில் வரும். அதனால் நல்லா தாராளமாக எண்ணெயோ வெண்ணெயோ பூசணும். கேக் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. என்னால் சரியாக பீஸ் போட முடியல. ஏன்னா என் பசங்க வந்து சாப்பிட்ணுன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தனால கரெக்டாக என்னால் பீஸ் போட முடியல. அதுக்குள்ளே அவங்க எனக்கு கேக் பீஸ் கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.